வணக்கம். இன்றைக்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. என்ன செய்யறது? சிறப்பான நாளாக இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும். எப்படி? அதில் என்ன சூட்சமோ? பிடிச்ச கோயிலுக்கு போங்க. பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதானம். ஏன்னா சுறுசுறுப்பு நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க, அது அவசரமாக போயிடும். நீங்கள் தைரியம் நினைப்பீங்க, அது பிடிவாதமாக போயிடும். இப்படி உங்களுடைய குணங்கள் எதிர்மறையாக பிரச்சனை பண்ணும். எனவே கவனம், நிதானம். பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, அகத்திக்கீரை, காய்கறி இதெல்லாம். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய குணம் என்ன? மனோதிடம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் உங்களுடைய குணம். இந்த குணம் இன்றைக்கு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். எது நடப்பதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 7, திசை கிழக்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, எதிர்பார்த்த சிறப்புகள் இன்னைக்கு வராது. என்ன பண்ணுறது? வராட்டியும் பரவாயில்ல, மனசில் நிம்மதி வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காய்கறி, கீரை இதெல்லாம். அதனால் உங்களுக்கு நல்லது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, திசை கிழக்கு, நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய குணம் என்ன? சாதுரியமான பேச்சு, ரொம்ப புத்திசாலித்தனமான உரையாடல். எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு, எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து, எங்கே நிமிரணுமோ அங்கே நிமிர்ந்து. எங்களுடைய கணிப்பில் 12 ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமான ராசி உங்கள் ராசி தான். கலக்குவீங்க. அந்த பேச்சு சாமர்த்தியம் இன்று ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் அதிக லாபம் உண்டு. நல்லது நடக்கும். நடப்பது நல்லது, இது உறுதி. அனுகூலமான எண் 2, 9, திசை கிழக்கு தெற்கு, நிறம் மஞ்சள் சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அப்போ நீங்களாக இருக்க மாட்டீங்க. புத்தி தெளிவாக வேலை செய்யாது, குழப்பமாக இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். குலதெய்வத்தை நினைக்கணும். குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும். கொஞ்சம் தடவையாவது 108 தடவை எழுதுறது நல்லது. சூரியனை, சிவபெருமானை, பெருமாளை, முருகப்பெருமானை நினச்சிக்கணும். அம்மனை, மகாலட்சுமியை நினச்சிக்கணும். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கோயிலுக்கு போகணும். பசுவுக்கு காய்கறி, கீரை சாப்பிட கொடுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. அசைவ உணவு கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை.
கன்னி ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். உங்களுடைய குணம் என்ன? சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் பொறுமை, புத்திசாலித்தனமான உரையாடல், மற்றவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து பேசுறது, விட்டு கொடுத்து பேசுறது, அதன் மூலமாக நினைத்ததை சாதித்து கொள்ளுகிற ஆற்றல், அப்புறம் எல்லாரையும் மதிக்கிறது, மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களை கூட மதிக்கிறது, அது உங்களோட பலம். குணம், பலம் என்று சொல்வதை விட குணம். எனவே இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க்கை வளமாகும். பொறுமை, நிதானம், கடைசி வரை பொறுமை, நிதானம், இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும். பெண்களுக்கு என்ன நல்லது? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கிறீங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களோட குணம் என்ன? தாராள மனப்பான்மை. எதிரிகளுக்கும் உதவி செய்வீங்க, அவங்க இன்னைக்கு நன்றியோடு இருப்பாங்க. பெருந்தன்மை, கலா ரசனை, வெளிப்படையான பேச்சு, இதெல்லாம் உங்களுடைய குணம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், நல்ல நாள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 5, திசை கிழக்கு, தெற்கு, நிறம் நீலம், பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்லிட முடியாது. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ. என்ன சொல்? ஓம் யமுனையே போற்றி, ஓம் யமுனையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் கங்கையே போற்றி, ஓம் காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதானம், உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, காய்கறி, கீரை, இந்த மாதிரி. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய குணம் புத்தி கூர்மை, பெருந்தன்மை, நிதானம், இதெல்லாம் உங்களுடைய குணம். அது ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லது. உங்களுடைய பெருந்தன்மையை நன்றியோடு நினைத்து உதவி செய்வார்கள். உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5, திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. உங்களுடைய குணம் என்ன? நிதானம், நேர்மை, இது 2 ஜெயிக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால. எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு. ஜெயிக்கிறீர்கள், அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு கிழக்கு, நிறம் கருப்பு நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். குணம் என்ன உங்களுக்கு? வேகம், அதே சமயத்தில் நிதானம், சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் பொறுமை, ஒரு கம்பீரம், ஒரு பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய குணம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 8, திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை நீலம். மீன ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, ஓம் சாந்த பைரவரே போற்றி, ஓம் சாந்த பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும்.
நிதானம். பசுவுக்கு சாப்பிட காய்கறி கீரை கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் மஞ்சள். நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 முதல் 9 மணி வரை. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.